கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானமான நினைவுகள். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பார்ப்ப நினைக்கவே இல்லை, ஆனா உன் சந்ததியும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று கர்த்தரை துதிக்கிறார். யாக்கோபு யோசேப்பு மரித்து போனான் என்ற பொய்யான செய்தியை கேள்விப்பட்டு நான் துக்கத்தோட மரித்து போவேன் என்று ஒவ்வொரு நாளும் துக்கத்தோட அவர் வாழ்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தி கர்த்தருக்கு தெரியும். பெத்தேலில ஆண்டவர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி அநேக காரியங்களை குறித்து பேசினார். யாக்கோபுக்கு தன்னை மறுபடியும் வெளிப்படுத்தி, நீ ஏன் துக்கத்தோட வாழ்ற, துக்கப்படாத, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்ற செய்தியை கர்த்தர் சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லவே இல்லை. ஒருவேளை சொல்லியிருந்தா யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தனால எங்கிருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்திருப்பார். தேவ திட்டம் நிறைவேற முடியாம போயிருக்கும். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். சில நேரத்துல கர்த்தர் மௌனமா இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை தன்னுடைய குமாரர் மூலியமாய் அவர் அறிந்து கொண்ட பிற்பாடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படி யாக்கோபு செல்கிறார். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நீ எகிப்துக்கு போக பயப்படாத, யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்லி அந்த நேரத்துல தான் யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தியை கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்றாரு. அதற்கு பிற்பாடு தான் யாக்கோபு சொல்றாரு, நான் உன்னை பார்ப்பேன் நினைக்கல, உன் சந்ததியும் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். எவ்வளோ பெரிய மேலான திட்டம் பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் கர்த்தர் மௌனமா இருந்தா சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் தாமதமாகுதுன்னு புலம்பாதீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நமக்காக ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு, இரட்டத்தனையான மகிமையோடு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார்.